சென்னை மந்தைவெளியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை குடிநீர் வாரிய அதிகாரிகளிடமும் கவுன்சிலர்களிடமும் புகார் அளித்தும் எவ்வித தீர்வும் எட்டப்படவில்லை என கூறப்படுகிறது. கழிவுநீர் கலந்த நீரை குடிப்பதால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு நோய் தொற்றும் வரும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சத்தில் உள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மெத்தன போக்காக செயல்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். வருது இந்த ப்ராப்ளம் ரொம்ப பீரியடிக்காகவே இருக்குது. ஒரு 4 மாதமாக ஃபேஸ் பண்ணுறோம். எவ்ரி டைம் ப்ராப்ளம் வரும்போது வராங்க, பார்க்கணும், செக் பண்ணுறாங்க. ஆனால் கரெக்டான தீர்வு கிடைக்கல இது வரைக்கும். ஒரு வாட்டி இது வரும்போது மூடி வச்சுருங்கன்றாங்க. அப்புறம் தண்ணியை நாங்கள் திறக்காமல் மூடி வச்சு திரும்பி திறந்தால் அந்த ஒரு 2 நாளைக்கு ஸ்மெல் வரும். அப்புறம் திரும்பி நிற்குது. இது ஒரு பர்மனன்ட் தீர்வு கிடச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா குடிநீரும் இது தான். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கும். இது கரெக்டான ஒரு தீர்வு எடுத்து பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு சில இடங்களில் வெப்பநிலை சற்று உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வருகிற 15ஆம் தேதி வரை இயல்பை விட வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் ஈரப்பதம் மற்றும் அதிகபட்ச வெப்பநிலையால் அசௌகரியமான சூழ்நிலை ஏற்படலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வருகிற 15 முதல் 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கல்குவாரி லாரிகளை சிறைப்பிடித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விண்ணமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட காட்டுக்கொள்ளை பகுதியில் செயல்பட்டு வரும் ஐயப்பன் என்பவருக்கு சொந்தமான தனியார் கல்குவாரியில் இருந்து கொண்டுவரப்படும் எம்சாண்ட் அங்குள்ள விவசாய நிலங்களுக்கு அருகில் மலை போல் கொட்டி குவித்து வைக்கப்பட்டிருப்பதால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது. இந்நிலையில் கோயிலுக்கு சொந்தமான வழிபாதையில் வந்த கல்குவாரி லாரிகளை பகுதி விவசாயிகள் சிறைப்பிடித்தனர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் இதுகுறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பயிர் ஃபுல்லாக வேஸ்ட்டு. எங்களால் எதுவும் விவசாயம் பண்ணவே முடியல. பண்ணுற செலவு கூட வரதில்லை. எங்களுக்கு தினம் சாப்பாடு கொஞ்சம் வேஸ்ட்டாக சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல. ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இந்த வழி அந்த பக்கம் மூடிட்டு வேறு வழி எடுத்துன்னு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் அந்த வழியில் ஸ்கூலுக்கு போகணும், போக முடியறதில்ல. இந்த டெஸ்ட்டில் குழந்தைங்க விளையாடுது. சப்போஸ் மாட்டிங்கன்னா எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தேட முடியாது, தடவ முடியாது. நாங்கள் எப்படி சார்?